Hello students, today நம்ம வந்து 9th standard chapter 8 புள்ளியியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். அதில் எக்ஸசைஸ் 8.4 இருக்க சம்ஸ் எல்லாம் தான் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 8.4 வந்து இந்த சாப்டரில் லாஸ்ட் எக்ஸசைஸ். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும்தான். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் வந்து ரீட் பண்ணுறேன். Let m be the midpoint and b be the upper limit of a class in a continuous frequency distribution. The lower limit of the class is என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மையப்புள்ளி m தொடர் நிகழ்வின் பரவலின் ஒரு பிரிவின் மேல் எல்லை b எனில் அதன் கீழ் எல்லை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கீழ் எல்லை எனக்கு என்னன்னு தெரியாது. ஸோ அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். மேல் எல்லை பின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பின்னு வச்சுருக்கேன். டிவைடட் பை 2. ஸோ மிட் பாயிண்ட் வந்து m. ஸோ எக்ஸ் ப்ளஸ் பி ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷன் இது போச்சுன்னா என்ன டிவிஷனில் இருந்து போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் வருது. ஸோ 2m வருமா. ஸோ எக்ஸ் தானே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, அதாவது கீழே லோயர் லிமிட் கீழ் எல்லை. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2m ப்ளஸில் இருக்கிறது போச்சுன்னா மைனஸ் பி. ஸோ ஆப்ஷன் 1 இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு, the mean of a set of 7 numbers is 81. If one of the number is discarded, the mean remaining numbers is 78. The value of discarded number is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 7 மதிப்புகளின் சராசரி 81. அவற்றின் ஒரு மதிப்பு நீக்கப்படும் போது மற்ற மதிப்புகளின் சராசரி 78ஆக அமைகிறது எனில் நீக்கப்பட்ட மதிப்பு எவ்வளவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மீன் வந்து 88ன்னு நீக்கினதுக்கப்புறம் அதோட மீன் வேல்யூ வந்து 78. ஸோ முதல்ல வந்து என்ன இருக்குது, 7 இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒன்று நீக்கினாங்கன்னா 7 மைனஸ் 1 6. ஸோ n வந்து இங்கே 6ன்னு வரும். ஸோ 81 ஈக்குவல் டு சம் டிவைடட் பை 7. ஸோ 78 ஈக்குவல் டு சம் டிவைடட் பை 6. ஸோ மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் இருக்கிறது இந்த கொஸ்டின் மல்டிப்ளிகேஷன். ஸோ 81 இன்ட்டு 7 567. 78 இன்ட்டு 6 468 சம் வேல்யூ. ஸோ இது ரெண்டே மைனஸ் பண்ணால் இதில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் இதுக்குரிய சம். ஸோ 567 மைனஸ் 468 ஈக்குவல் டு 99. ஆப்ஷன் 3 இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. A particular observation which occurs maximum number of times in a given data is called அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு தரவில் அதிக முறை இடம்பெற்றுள்ள உறுப்பின் மதிப்பு என்ன. ஸோ 5 டைம்ஸ் வச்சு எவ்வளோ டைம்ஸ் அக்கர் ஆகிருக்குங்கிறத வச்சு நம்ம எந்த வேல்யூ எடுப்போம், முகடுக்கு மட்டும்தான், அதாவது மோடு மட்டும்தான் ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட், ஃபார் விச் செட் ஆஃப் நம்பர்ஸ் டு த மீன் மீடியன் மோட் ஆல் ஹாவ் த சேம் வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பின்வரும் எண் தொகுதிகளில் சராசரி இடைநிலை மற்றும் முகடு ஒரே மதிப்பாக அமையும் தொகுதி இதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் 1 2, 2, 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மீடியன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 4. இப்போ 2.5 வருது. மீடியன் வந்து 2 வருது. ஸோ மோடு 2 வருது. ஆனால் இங்கே 2.5. ஸோ இது கிடையாது. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் 2 எடுக்கிறேன். 1 3 3 3 5ன்னு சொல்கிறேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 15 டிவைடட் பை 5 3 வருது. ஸோ மீன் 3 தான், மீடியன் வந்து 3 தான், மோடு நமக்கு வந்து 3 தான் கிடச்சிருச்சு. ஸோ இது தான் சேம் வேல்யூஸ் கிடையாது. மீன் மீடியன் மோடு 3க்கும் சேம் வேல்யூ. ஸோ ஆப்ஷன் 2 தான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு 5th ஒன். த அல்ஜிப்ராய்க் சம் இஸ் டீவியேஷன் ஆஃப் எ செட் ஆஃப் n வேல்யூஸ் ஃப்ரம் தேயர் மீன் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சராசரியிலேருந்து அனைத்து எண் உறுப்புகளின் விளக்கங்களின் கூட்டுத்தொகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ x1 x2 x3 எக்ஸட்ரா xn வரைக்கும் வருமா. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3 ப்ளஸ் எக்ஸட்ரா x ப்ளஸ் xn டிவைடட் பை n ஈக்குவல் டு x பார் அப்படிங்கிறது மீன் வேல்யூ. ஸோ இந்த டிவிஷனில் இருந்து போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகுமா. ஸோ n இன்ட்டு எக்ஸ் பார் வரும். இது ஈக்குவேஷன் நான் 1 எடுத்துக்கிறேன். ஸோ இதிலேருந்து எக்ஸ் பாரை நான் மைனஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு x1 மைனஸ் எக்ஸ் பார் மீடியன் வேல்யூ. ஸோ அது எப்படியே எதுன்னு xn வரைக்கும் ரிப்பீட் ஆகுது. ஸோ இதுக்கு பதிலாக நான் என்னன்னு பதிலாக nxன்னு நான் அப்ளை பண்ணலாமா. இந்த இடத்துல நான் வந்து இந்த 1 வேல்யூ அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், nx பார்னு வரும். ஸோ இங்கே வந்து nx பார்னு வரும். இது எல்லாத்துலேயும் இந்த காமனாக இருந்து எக்ஸ் பாரை நான் வெளில எடுத்தேன்னா nx பார்னு வரும். ஸோ இந்த ஸ்டெப்பில் நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா nx பார் மைனஸ் nx பார் அப்படிங்கிறது என்ன, 0வாக மாறிடும். ஆப்ஷன் 1 இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 6. The mean of A, B, C, D and E is 28. If mean of A, C and E is 24, then mean of B and D is என்னன்னு கேட்டிருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ABCD E இன் சராசரி 28, AC மற்றும் E இன் சராசரி 24 எனில் B மற்றும் D இன் சராசரி காண்கன்னு சொல்லியிருக்காங்க.
ABCDE வந்து மீன் வேல்யூ 28 டிவைடட் பை 5னா டிவிஷனில் இருந்துச்சுன்னா மல்டிபிகேஷனாக மாறுமா. ABCDE 28 × 5னா 140 கிடைக்கும். ஸோ ACE எவ்வளோ வேல்யூ 1 2 3 தான். ஸோ டிவைடட் பை 3 24. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 72. இது 2 எடுத்துக்கிறேன். ACEங்கிறது என்ன 72. ஸோ ACEக்கு பதிலாக 72 அப்ளை பண்ணுறேன். 72 ப்ளஸ் BD ஈக்குவல் டு 140. ஸோ BD ஈக்குவல் டு 140 மைனஸ் 72னா 68 கிடைக்கும். ஸோ இங்கே என்ன இருக்குது 1 2 வேல்யூஸ் இருக்குது. ஸோ 68 டிவைடட் பை 2னா 34. ஸோ 34ங்கிறது ஆப்ஷன் 4. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 7. இஃப் த மீன் ஆஃப் 5 அப்சர்வேஷன் x, x plus 2, x plus 4, x plus 6, x plus 8 is 11. Then mean of the first 3 observation is என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். x, x plus 2, x plus 4, x plus 6, x plus 8 என்ற தரவின் சராசரி 11 எனில் முதல் 3 தரவுகளின் கூட்டு சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டு சராசரினா எல்லாத்தையும் ஆட் பண்ணி எவ்வளோ கவுண்ட் இருக்கோ அதால் டிவைட் பண்ணு. ஸோ அதுதான் பண்ணுறேன். ஸோ மீன் வேல்யூ என்ன 11. ஸோ டிவிஷனில் இருந்த போச்சுன்னா மல்டிபிகேஷனாக மாறும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 5x + 20 = 55. 5x = 55 minus 20. 2 மைனஸ் பண்ணால் 35 டிவைடட் பை 5. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 7. ஸோ x = 7ன்னு கிடச்சிருச்சு. ஸோ x = 7ன்னா 7 அடுத்தடுத்த வேல்யூ 7 9 11 அப்படின்னு எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு 3 வேல்யூஸ் எடுக்கிறேன். ஸோ 7 9 11 டிவைடட் பை 3னா 27 டிவைடட் பை 3 நான் கேன்சல் பண்ண என்ன கிடைக்குது 9. அப்படிங்கிறது என்ன ஆப்ஷன் 1. இதை தான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் 8. The mean of 5, 9, x, 17 and 21 is 13. Find the value of xன்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 5 9 x 17 மற்றும் 21 சராசரியானது 13 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். எவ்வளோ கவுண்ட் இருக்கும் 1 2 3 4 5. ஸோ டிவைடட் பை 5 = 13. ஸோ 52 + x டிவைடட் பை 5 = 13. ஸோ மல்டிப்ளை ஆகுமா டிவிஷனில் இருக்கிறதுனா மல்டிப்ளை ஆகும். ஸோ 13 × 5 65 52 + x. ஸோ x = 65 minus 52னா 13. ஆப்ஷன் 2. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 9. The mean of the square of first 11 natural number is என்னன்னு கேட்டிருக்கான். முதல் 11 இயல் எண்களின் வர்க்கங்களின் கூட்டுச்சராசரி என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு 11 நம்பர்ஸ்னால் 1 squared 2 squared 3 squared 4 squared அதே மாதிரி அப் டு 11 squared. டோட்டல் நம்பர் என்ன 11. ஸோ 1 ஸ்கொயர்னா 1 4 9 16. 3 ஸ்கொயர்னா 4 ஸ்கொயர்னா 16 25 அதே மாதிரி 36 49 64 81 100 121. எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 506 டிவைடட் பை 11 வருது. இதை கேன்சல் பண்ண என்ன வரும் 46 வரும். ஆப்ஷன் 2. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 10. The mean of a set of number is x bar. If each number is multiplied by z, the mean is என்னன்னு கேட்டிருக்கான். ஒரு எண் தொகுப்பின் சராசரி x bar. எண் தொகுப்பின் ஒவ்வொரு மதிப்பு z என்ற எண்ணால் பெருக்கப்படும் போது அதன் சராசரி என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ தொகுப்பு சராசரி வந்து x பார்னு கொடுத்துட்டாங்க. z-ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ z இன்ட்டு x பார் தான் வரும். இது என்ன ஆப்ஷன் 3. ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். இப்போ நம்ம ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ எக்ஸசைஸ் 8.4ல் இருக்க சம்ஸ் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இது, அதுக்குரிய சொல்யூஷன் இது. செகண்ட் கொஸ்டின் இது, அதுக்குரிய சொல்யூஷன் இது. ஆப்ஷன் 3 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்டு ஒன், அதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. ஃபோர்த்து ஒன் கொஸ்டின் இது, அதுக்குரிய ஆப்ஷன் 2 தான் இதுக்குரிய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 5, அதுக்குரிய சொல்யூஷன் ஆப்ஷன் 1. 0 தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 6 கொஸ்டின் இது, அதுக்குரிய சொல்யூஷன் இது. அதோட ஆன்சர் வந்து 34. ஆப்ஷன் 4 தான் ஆன்சர். 7th கொஸ்டின் இது, அதுக்குரிய சொல்யூஷன் இது. சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. ஸோ அதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 9ங்கிறது. கொஸ்டின் நம்பர் 8, அதுக்குரிய சொல்யூஷன் இது. ஆப்ஷன் 2 தான் அதோட ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 9, அதோட சொல்யூஷன் இது. ஆப்ஷன் 2 தான் அதுக்குரிய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 10, அதுக்குரிய கொஸ்டின் இது. ஆன்சர் ஆப்ஷன் 3 தான் அதோட ஆன்சர். இதோட ஃபைனல் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.